வணக்கம் நண்பா, வெல்கம் டு 30 Days ட்ரேடிங் சேலத்தில். இன்றைக்கி டே 5. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங். 350 பாயிண்ட்ஸ் கேப் அப்புங்க, சரியான ஓப்பனிங்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன சின்ன புஷ் இருந்துச்சு. அந்த சின்ன புஷ்ஷில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம். நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தப்பாயிருச்சு. என்னென்னா, நம்ம 23,200 கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். அதில் எந்த தப்பு இல்லை, கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 320 அப்படியே என்ட்ரி ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தெரியாமல் 10 பாயிண்ட் முன்னாடி என்ட்ரி ஆகிடுச்சு. தெரியாமல் நான் தான் கிளிக் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ அது வந்து தப்பு. நம்ம என்ட்ரி எடுத்து தப்பு. நம்ம எடுத்த என்ட்ரி தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறத பெட்ரு. நான் ஹோல்டு பண்ணதே தப்புன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5% க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இந்த தப்பை வந்து எப்பவுமே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டார்கெட் பண்ணி மூவ் பண்ணணும். என்ட்ரி கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். இல்லைனா என்ட்ரி எடுக்காதீங்க. அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்க்காக மாறிடும். ஏன்னா வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே என்ட்ரி எடுத்தேன். 10 பாயிண்ட் முன்னாடி எடுத்தேன் அப்படின்னா இந்த 10 பாயிண்ட் முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடுங்க, நமக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸே ரீச் ஆகாமல் நம்ம 10 பாயிண்ட் முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுவுமே நமக்கு ஹைலி ரிஸ்க்காக மாறிடும். இல்லை நம்ம ஸ்டாப் லாஸ் வரை ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ரிஸ்க் தான். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட் ஆட் ஆகிடும். 5,000 லாஸ் ஆகுது அப்படின்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 மாறக்கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு 4 டேஸாக எடுத்த ப்ராஃபிட் மொத்தமாக வந்து வெளியே போகிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு தப்பான என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த செகண்டே க்ளோஸ் பண்ணிடுங்க. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் போனாலும் பிரச்சனை கிடையாது, அது வந்து லாஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. எதை பற்றியும் யோசிக்காதீங்க, அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், மறுபடியும் கரெக்டாக இன்னொரு என்ட்ரி வந்துச்சுன்னா எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சின்னா எடுக்க வேணாம். ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி அப்படியே ஸ்டாப் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிருங்க. நான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு மேலே எடுக்கவே மாட்டேன். அது ஹைலி ரிஸ்க்காக மாறிடும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், செகண்ட் ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணலாம்னு நினச்சி நீங்கள் எடுப்பீங்க. அது லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள் மைண்ட் அது ரொம்பவே அப்செட் பண்ணும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்த ப்ராஃபிட் நமக்கு போயிடும். ஸோ அது வந்து ரொம்பவே அப்செட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் எதாவது மிஸ்டேக் ஆனாலுமே அந்த மிஸ்டேக் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து என்ட்ரி போகாதீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1,331 ருபீஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு. ட்ரேடிங்கை பற்றின இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ். பை பாய்.